ஒரு வருடம் விவசாயம் பாதிக்கப்பட்டால் நிலைமை என்ன ஆகும்? உர தொழிற்சாலைகள், உர டீலர்கள், சில்லறை உர விற்பனையாளர் நிலையங்கள் பாதிக்கப்படும். விதை நிறுவனங்கள், அதன் கீழ் வரும் நிறுவனங்கள் பாதிக்கப்படும். பூச்சிக்கொல்லி மருந்து நிறுவனங்கள், விற்பனை நிலையங்கள் குறையும். டிராக்டர் விற்பனை குறையும். சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு கிடைக்காது. அரிசி ஆலைகளுக்கு நெல் கிடைக்காது. காய்கறி சந்தைகள் வெறிச்சோடி கிடக்கும். லாரிகள் ஓட்டம் குறையும். கிடங்குகள் காலியாகும். உணவுப் பொருட்களின் விலை உயரும். இன்று இளைஞர்கள் பலர் விவசாயத்தை விட்டு விலகுகிறார்கள். ஆனால் உலகம் முழுவதும் தரமான உணவுக்கான தேவை அதிகரித்து கொண்டே வருகிறது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள், நேரடி சந்தை, ஏற்றுமதி சந்தை போன்ற புதிய வாய்ப்புகள் விவசாயத்தில் உருவாகி வருகிறது. விவசாயம் பழைய தொழில்கள் அல்ல, எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு துறையாகவே இன்று பயங்கரமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது விவசாயம். ஆனால் விவசாயிகள் மட்டும் இன்னும் அப்படியே தான் இருக்கிறார்கள், எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல். அதுதான் வேதனையாக இருக்கிறது. ஒரு விவசாயி வயலில் விதை விதைக்கும் போது அவர் உணவை மட்டும் உற்பத்தி செய்வதில்லை, வேலை வாய்ப்பை உருவாக்குகிறார், தொழில்களை இயக்குகிறார், பொருளாதாரத்தை வளர்க்கிறார். ஒரு விவசாயி வளமானால் ஒரு குடும்பம் மட்டுமல்ல, ஒரு கிராமமே வளரும். ஒரு கிராமம் வளர்ந்தால்தான் தமிழ்நாடு வளரும். இன்னமும் எந்த ஒரு தொழில்நுட்பமும் கிடைக்காமல் பின்தங்கியே உள்ளார்கள். ஆனால் நாங்கள் சிறிது நாட்களுக்கு முன்னாடி மனு கொடுக்கும் போராட்டம் ஒன்று விவசாய பாதுகாப்பு சங்கத்தில் நடத்தப்பட்டது. அப்போது சென்னைக்கு வந்தோம். சென்னை வந்து பார்த்தால் கிராமப்புறங்கள் ஒரு துளி அளவு கூட வளரவில்லை என்பதே காட்டுகிறது. அதற்கு முன்னாடி அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் இவர் பெரிய எல்ஐசி பில்டிங் கட்டி வைத்து விட்டார் என ஒரு கேள்வி எழுப்பி விமர்சனம் பண்ணுவார்கள். ஆனால் இன்று சென்னை வந்து பார்க்கும்போது அந்த எல்ஐசி பில்டிங் தான் சென்னையிலே சிறிய பில்டிங்காக இருக்கிறது. அந்த அளவுக்கு சென்னை உயர்ந்துள்ளது. எங்கே பார்த்தாலும் மேம்பாலம், ரயில்வே டிராக்குகள், மெட்ரோ என ஏகப்பட்ட வளர்ச்சியை கண்டுள்ளது நகர்ப்புறங்கள். ஆனால் கிராமப்புறங்கள் இன்றளவும் ஒரு பொது போக்குவரத்து வசதி கூட இல்லாமல் நிறைய கிராமங்கள் இருக்கிறது. சாலை வசதிகள் இல்லாமல் இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு சிறப்பு பார்வையை கிராமப்புறங்களில் திருப்பி ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என இந்த வீடியோவின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.